ஹாய் கைஸ், வணக்கம். டோன்ட் மேரி மீ, ஐம் ஆல்ரெடி கமிட்டட். இது ஒன் ஷாட்டாக போகிற மாதிரி தான் பிளானு. இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுது அப்படின்றதால இது செகண்ட் ஷார்ட்டாக. லாஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது நான் உங்கள் பக்கத்தில் பெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க சார். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்ன அப்படி தான் முடிவு பண்ணியிருக்காடி? அப்படி தானே சார் தாலி கட்டினீங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் எப்படி மிஸ் பண்ணுவீங்க? இதை மட்டும் எப்படி சார் மிஸ் பண்ணுவீங்க? ஓ, ஜெமின் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டுக்கு நடுவில் படுக்க வச்சுட்டு, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண விரும்பலடி, லைஃப் லாங் அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை படுக்க வச்சுருந்துருப்பாரு. அதோட கட்டாயிருக்கும். இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லடி, உனக்கு நான் டைம் தரேன், அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோ. பட் நான் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன் பார்த்தியா? அதை மட்டும் வாபஸ் பண்ணு. சொல்லு வயான். ஜிமின் இப்படி தான் மனசில் நீ வச்சுருக்கியா? சொல்லு. அப்படி தானே சார்? அப்படி தானே? ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் உங்கள் மேலே லே அவுட் ஆகலை, பட் ஆனால் உங்கள் பக்கத்தில் முட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கார், அவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி. அவர் உங்களை தூக்கி அப்படியே முட்டி போட்ட மாதிரி உங்களை படுக்க வச்சுருந்துருப்பார். அந்த முட்டி போட்ட அங்கே தான் அவர் உங்களை ஃபேஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கார். நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போது அவருடைய காலரை பிடிச்சிட்டு, அப்படி தானே சார் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. என்னாலும் இதுக்கு மேலே என்ன உடையுது இருக்குது? என் மனசு மானங்கிட்டது சார். இப்போ கூட குமரி அழுகுது சார். உள்ள வெளியில் தெரியல, இது உங்களை பனிஷ் பண்ணுறேனா இல்லை என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிறேனான்னு தெரியல. பட் நீங்கள் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு எப்போவும் முடிவு பண்ணிட்டீங்க. அதை தடுக்க நான் யார் சார்? நீங்கள் தான் சொன்னீங்களே, நான் இப்போ உங்கள் பொண்டாட்டி. யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க சார். ஒயன், நீ இப்போது எமோஷ்னலி வீக்காக இருக்க, நீ ரொம்ப மனசளவில் உடஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும்டி. நான் அதனால தான் சரி உனக்கான டைம் எடுத்துக்கோ, உன்னோட டைம் ஸ்பேஸில் நான் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் வச்சுருக்கேன். என் மனசை நீ உடைக்கிறடி, என் மனசை நீ ரொம்ப உடைக்கிற, என்னை ரொம்ப சோதிக்கிற. இந்த மாதிரி பேசாத. என்ன சார் இருக்கு? நான் என்ன தப்பாக பேசிட்டேன் சொல்லுங்கள்? என்ன தப்பாக பேசிட்டேன்? உங்ககிட்ட கேட்டேன்ல சார், உங்க மேலே மரியாதை சொன்னல சார். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல அந்த முடிவு எடுக்கலை அப்படின்னா நான் இந்த இடத்துல அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லைல்ல சார். ஏன் நான் உன்கிட்ட சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், என்னால் அந்த கல்யாணம் நிற்காது. பட் ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு ஒரு விஷயம் சொன்னனாலே ஏன் உனக்கு கொடுத்தேன்டி. நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு உனக்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கேன். நீ அதை யூஸ் பண்ணிக்க முடியல. நீ என்கிட்ட இங்கே என் மனசை உடைக்கிற. எப்படி உன்னால் முடியுது? என்னால் உன்னை இப்படி பேசுறது கூட முடியல. ஆஃபீஸில் கூட உன்னை கோல்டாக நான் ஏதோ பேசிட்டானா கூட அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ வலிக்கும்டி. இப்போது இந்த மாதிரி இங்கே நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ்டி. இது வெட்டிங் நைட்டுடி. உன்னை நான் அழ வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உனக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்சடி. பட் ஆனால் என்னை இப்படி பேச வைக்கிற, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்த வைக்கிறடி. நீயா என்னை குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குடி. ஜிமின் கோகன் டூ இட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குடி. சொல்கிறது செய்வா தாங்குவியாடி அப்படின்னு சொல்லிட்டு உன் கிட்ட வராரு, லிப் கிட்ட வராரு.
நான் தாங்கிட்டேன் சார், தாங்கிட்டேன். அந்த மேடையிலே முடிஞ்சிருச்சு சார். இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஓ, பெருசாக தெரியல. இதோட வலி என்னன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு புரியலடி. நான் ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோயேன். வேணாம் ஒய்யன், தாங்க மாட்டேன், பார்த்துக்கோ. நான் சொல்லும்போதே கேளு. ஈகோ பிடிச்சிட்டு திரும்ப திரும்ப நீ ஏதாவது பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன். நான் அப்படி நினச்சி பேசல சார். என் மனசில் பட்டதை நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு அப்படி தெரியுது போல். உண்மையை தான் சார் நான் சொல்கிறேன். உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் எப்படி சார் தடுக்க முடியும்? சொல்லுங்கள். ஒய்யன், ஒன்று தான். நான் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நீ சொல்லிகிட்டே இருக்க. நான் ஒரு வழி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உனக்கு 1000 வழி விட்டேன்டி. நீ போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே பேசு, உங்கள் அம்மா கிட்டே பேசு, உன் அண்ணா கிட்டே பேசு, ஏதோ பண்ணி கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு. நான் இந்த கல்யாண பேச்சை கூட நான் ஸ்டார்ட் பண்ணலடி. எனக்கு அந்த கடவுளை எனக்கு ஏதோ ஒரு வழி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சேன். அதை கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன பிளான் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஒய்யன். எப்போவோ பண்ணியிருப்பேன். ஏன் நீங்கள் காலேஜ் டைமில் லவ் பண்ணும்போதே உங்களை பிரித்து விடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம்டி ஆகும்? எவ்வளோ நேரம்டி ஆகும்? அப்படியே உங்கள் கிட்ட ரொம்ப கிட்ட உங்கள் அவரோட லிப்பும் அப்படியே ஒரு மைனூட் பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் டச் பண்ணல. உங்கள் கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. நீங்கள் இன்னும் அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க. அவர் முட்டி போட்டு பேசிகிட்டு இருந்தவர் உங்கள் கிட்ட, அதாவது ஒரு கையை மட்டும் உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் கிட்ட அப்படியே படுத்த மாதிரி இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் முகத்தை பார்க்கவே இல்லை. திரும்பிக்கிட்டீங்க. ஏன்டி அந்த பக்கம் திரும்பிட்டுருக்க? திரும்பி நீ தான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டல. இப்போ கூட ஒன்றும் இல்லை ஒய்யன், சொல்லு. சொல்ல மாட்டேல்லடி. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே படுத்துட்ருக்கீங்க. கண்ணை மூடிட்டு. ஏன் கண்ணை மூடிட்டு இருக்க? என் வைஃப் தானே நீ. கண்ணை திறந்து பார், என் முகத்தை பாருடி அப்படின்ட்டு கிட்ட வந்து உங்ககிட்ட நீங்கள் எதுவுமே பேசலை. கண்ணில் இருந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் அப்படியே உங்கள் சின்னோட தூக்கி இந்த பார்வையன். நான் இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். என் லைஃப் போயிடுமோன்னு ஃபீல் பண்ணல. பட் ஆனால் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலன்றது தெரியுது. டேஸ் போகட்டும், வெயிட் பண்ணுறேன். இயர்ஸ் போகட்டும், வெயிட் பண்ணுறேன்டி. பட் ஆனால் உன் மனசில் இந்த ஜிமின் இப்படி தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தியா? அது மட்டும் வேணாண்டி. எனக்கு வலிக்குதுடி. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கன்னத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிருப்பாரு. உங்களுக்கு வலிச்சிருக்கும். பெயினில் உங்களுக்கு அப்படியே ட்ராப்ஸாக உங்களுக்கு டியர்ஸ் வழியுது இன்னும் அதிகமாக. திரும்ப அவர் டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு தொப்பார் ஒய்யன் தொப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஹெட்டோடு அப்படியே தூக்கி அவர் நெஞ்சோடு வச்சுக்கிட்டு உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா எப்போனா உன்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு கூட போகிறதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்குடி. என்னை என்னன்னு நினச்சிருக்குன்னே எனக்கு தெரிலடி. நீ எப்படி இந்த மாதிரி பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ வலிக்குதுடி. நீ பேசுகிற ஒரு வார்த்தை அப்படி எனக்கு இப்படி குத்துதுடி. ஏண்டி? சரி விடு. நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்டி. விடு. யூஸ் பண்ணிட்டேன்னே இருக்கட்டும். உன் கோகு தாண்டி உன் லவ்வர். அவனால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாடி. என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை போய் பேசலை. நிறுத்துடா அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் பேசலை? எனக்காக விட்டு கொடுங்கன்னு ஏன் அழலை? எதுக்குடி வரல? அதை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு யோசனை இல்லைல்ல? என்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவன். நானும் பொறுத்து போயிடலான்னு நினச்சிட்ருக்கேன். உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டி. எனக்கு வலிக்குது. கோவத்தில் நான் ஏதாவது பண்ணிவிடுவேன். அதே நீ
ரொம்ப நாள் மனசில் வச்சுட்டு என்கிட்ட பேசாத போயிடுவேன்னு பயமாக இருக்குடி, பயமாக இருக்கு. என் பொண்டாட்டிடி நீ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தையாவது கொஞ்சம் கொடுடி. வந்துட்டு எனக்கு கஷ்டப்படுத்தாத, வலிக்குதுடி, இங்கே பார், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்டில் உங்களோட கையெடுத்து போய் வச்சுருப்பாரு. உங்களுக்கு எதுவுமே பேசணுன்னு தோணல. பட் ஆனால் அவரோட கண்லேருந்து வர தண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளோட கையாலாகாத தனத்தை இவர்கிட்ட காமிச்சு இவரை கஷ்டப்படுத்துகிறோமோன்னு உங்களுக்கு தோணுது. அந்த அந்த டைம் தான் தோணுது உங்களுக்கு. அவன் நமக்காக பேசலை அப்படின்ற மாதிரி கோகு மேலே உங்களுக்கு கோவம் இருந்திருக்கும், உங்கள் லவர் மேலே. அதோட வெளிப்பாடாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் கோவத்தில் ஜிமின் கிட்ட அவ்வளோ கத்துறீங்க. இந்த பாரு ஐயன், உனக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கோ. இந்த ஹார்ட்டில் உன்னோட பீட் மட்டும்தான் ஒயின் 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 ஒயின், புரியுதா? என்றைக்கும் நீ என்ன உன்னோட ஹார்ட்டில் குக்கு குக்குன்னு துடித்தாலுமே கூட என் மனசில் மாறாத ஒயின், அவ்வளோதான். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, இந்த ஜிமினை என்ன வேணாலும் நினச்சிக்கோ, அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் உனக்கு இருக்கடி, உனக்கு மட்டும்தான் இருக்குது, புரியுதா? லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூ லாட். எப்போவும் இந்த உடம்புலாம் சும்மாடி. உடம்பு பார்த்தலாம் காலேஜில் பார்த்ததோட இப்போ ரொம்ப அழகாக இருக்க. தப்பா சாரிலாம் கட்டிட்டு செம்ம அழகாக இருக்கடி, சான்ஸே இல்லை. நீ லவ் பண்ணியே அவனுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. டெய்லி காலையில் 9 o'clock to 6:30, 7, சம்டைம்ஸ் 7 o'clock 7:30 அது வரைக்கும் சாரியில் நான் தாண்டி அதிகமாக பார்த்துருக்கேன், புரியுதா? பொண்ணுங்களுக்கு எப்படி ஹார்மோன்ஸ் அப்படின்றது தெரியல, பசங்களுக்கெலாம் இப்படின்றதுக்குள்ளே வந்து போகும்டி ஹைப்பு. இப்போது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா ரீசன் ஒன்று மட்டும்தாண்டி, உன் மேலே வச்சுருக்க லவ் மட்டும்தான், லஸ்ட் கிடையாது. பியோர் லவ் படி, பியோர் லவ். உன்னோட அழகு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உன் ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிவிட்டு பேசாமல் மூடிட்டு போகிறான் அப்படின்னா நினச்சிக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஜிமினுக்கு தெரியும், புரியுதா? சும்மா எப்போ பாரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணதால தான் இப்போது நீ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இங்கே இருக்க என் கூட, என்னோட பொண்டாட்டியா. இல்லைனா லைஃப் லாங் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன்டி, அன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காக இருந்தாலும் நான் நினச்சி அழுதுருப்பேன். என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் உனக்காக மட்டுமே வெயிட் பண்ணேன்டி, வெயிட் பண்ணேன். ஏதோ ஒரு இடத்துல ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல மாட்டியா, ஒரு ஏஞ்சல் மாதிரி என் வாழ்க்கையில் நிற்க மாட்டியான்னு ஏங்கின தருணண்டி. இத்தனை வருஷமோ ஏங்கினேன், அவ்வளோ ஃபீலிங்ஸ் உன் மேலே. அதெல்லாம் சொன்னால் புரியாது ஓயன், உனக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா உனக்கு உன்னோட லவ் ஒன்னே கிடச்சிச்சு. நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க, சைலண்ட்டாக படுத்துட்டு அவரோட கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்காரு. நெஞ்சில் இன்னும் உங்களோட கை அவரோட நெஞ்சில் இருந்துட்டு தான் இருக்குது. உங்கள் கையை பார்க்குறீங்க, அவரோட கண்ணை பார்க்குறீங்க. அவர் பேசிகிட்டே இருக்காரு. அவரோட கண்ணில் ஒரு அளவு கூட, ஒரு துளி அளவு கூட பொய்யே கிடையாது. வலி இவ்வளோ நாள் நம்ம கூட சேரல, நம்மக்கிட்ட பேச முடியல, ஒரு லவராக அவரால் இருக்க முடியல அப்படின்ற ஏக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் லவ் தோத்துடுச்சு இல்லையா? கொகு கூட சேர முடியலன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதோட வலி தான் இவ்வளவும் பேச வைக்கிது. ஏற்றுக்கவே முடியல உங்களால். எப்படி இவன் இவ்வளோ நல்லவனா இருக்கான், நான் எப்படி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கணும்ல. என்னோட லவ் தோற்று போச்சு, உன் லவ்வுக்காக நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. அப்படின்னு பின்னாடி ஒரு உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை உங்களால் ஏற்றுக்க முடியலன்ற ஆழமான ஒரு வலி தான் உங்களுக்கு இவ்வளவும் பேச வைக்கிது. என்ன ஓயன் மனசில் ஓடுதில்ல? ஜீவன் இவ்வளோ கெட்டவன், கேடு கெட்டவன், ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டான், இப்போவும் யூஸ் பண்ண போகிறான், அப்படி தானடி தோணுது? ஜீவன்
உன் கண்ணுக்கு தப்பாக தெரிய ஆரம்பிச்சிட்டாண்டி. அது இப்போ இல்லை, நீ சொன்னல கல்யாணம் மேடையில் அப்படின்னு. எனக்கு தெரியும். நான் இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துல நான் சொன்னனோ அங்கேயே என்னை தப்பாக யோசிச்சிருப்பேன். என்னோடய வலி உனக்கு தெரியாது, என்னோடய பெயின் உனக்கு தெரியாதுடி. இந்த ஜிமின் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண ஒரு கேடு கெட்டவனா தான் உன் கண்ணுக்கு தெரியுமான்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கீழே விடுறாரு. அப்படியே அந்த விட்ட கை உங்கள் ஷோல்டருக்கு மேலே அப்படியே மேலே மேலே பார்த்த மாதிரி கிடக்கு. உங்கள் கையை உங்கள் செஸ்ட் பார்ட் சாரி லைட்டாக கீழே ரிவீல் ஆகுது. அவர் பார்க்குறாரு. இப்போ கூட எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி, இவ்வளோ கோபமாக இருக்க. நானும் கோபமாக உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன், வருத்தமாக பேசிகிட்ருக்கேன். ஆனால் என் கண்ணு ஒன்று எல்லா இடமும் பார்க்குது. கிடச்சிட்டாலன்னு உன்னை கட்டி அணைச்சிக்கணும்னு தோணுதுடி. எவனாலும் சும்மா இருக்க முடியும் சொல்லு? அதான் சொன்னனே, இப்படின்றதுக்குள்ளே ஹைப் ஆகும் அப்படின்னு. ஹைப் ஆகுறேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்டி, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு ஆம்பளையோட உனக்கு சொன்னால் புரியாது பையன். கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்றதுலாம் பொண்ணுங்க இருந்துடலாம். என்ன நீ பொண்ணு பையன் அப்படின்னு சொல்கிறேன்லாம் நினைக்கலாம். பட் ஆம்பளைன்றது அந்த விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் கண்டிப்பாக இருப்பேன்டி, புரியுதா? லவ் யூ பண்ணாட்டி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பெட்ஷீட் போட்டு போத்தி விட்டு அவர் போய் கவுச்சில் படுத்துக்கிறாரு. கம்ஃபர்ட்டாக இல்லை அவருக்கு, தூக்கமே வரல அவருக்கு சொல்லப்போனால். போய் படுத்துக்கிறாரு. நீங்களும் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அவரும் தூங்கலை. அப்படி தான் நைட்டு போகுது. அவர் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, முழிச்சிட்டு தான் இருக்கீங்க, எந்திரிக்கவே இல்லை. ஒயன் எதுவுமே பேசலை நீங்கள். சரி தூங்கட்டும், நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவார். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஒயன் என்ன உடம்பு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. என்னடி பிரச்சனை? எந்திரி போ, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? எனக்கு 2 days லீவ் வேணும். ஏண்டி இங்கே வெளில போறியா? வீட்டிலே படுத்து தூங்கணும். தெரியல, நல்லா தூங்கணும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையில் நீங்கள் கூப்பிட்டது கூட காதில் விழுந்துச்சு. நல்லா தூங்கணும் அவ்வளோதான். லீவ் கிடைக்குமா? எடுத்துக்கொடி. ஜிம்னோட பொண்டாட்டி நீ. இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு அதை தான் நான் கேட்கணும், புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. புரியுது சார். இந்த சார்லாம் வேண்டாம், கால் மீ ஜிமின். ஓகே சரிங்க சார். என்ன காதில் வேலையா? கால் மீ ஜிமின். சரிங்க சார், போக போக அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு தொண்டை அடைக்குது, எதுவும் பேச முடியல. அது ஏதோ ஒரு பெயின் உங்களுக்கு. நீங்கள் அப்படி தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. என்னடி என்ன எல்லாம் நல்லபடியா? மா கொஞ்சம் எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடு. அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அவராக கொடுத்துருக்கிறது கூட வீணாக்கிட்டாத. போ வேலையை பாரு. கட்டி கொடுத்துட்டல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சந்தோஷமாக இருப்பேன் ஜிமின் கூட. நீ சொன்ன மாதிரியே என்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணு, அதோட ரிசல்ட் வர வரைக்கும். சும்மா அதுக்குள்ளார வந்து ஏதாவது கேட்டுட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு கடுக்கடுன்னு விளையாடுங்க உங்கள் அம்மா கிட்டே. உங்கள் அம்மா அன்றைக்கி அப்படியே ஒரு ஹாஃப் டே வரைக்கும் இருந்திருப்பாங்க, கிளம்பியிருப்பாங்க. உங்களுக்கு அப்படி தான் 2 days நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க, நீங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்க, அவர் கவுச்சில் படுத்துக்கிறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு 2 days. நீங்கள் 2 daysக்கு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு கிளம்புறீங்க இன்றைக்கி. என்ன வயன் ஆஃபீஸ்க்கா? ஆமாம் சார்,
நான் தான் சொல்லிட்டேன்டி ஜிம்முன்னு கூப்பிடுன்னு. இல்லை சார் நான் சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கேப் பிடிச்சி ஆஃபீஸ் போயிருப்பீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆஃபீஸ் வந்தோடனே உங்களை தான் கூப்பிட்றாரு. சார் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி ஷெட்யூல். ஏன் என்ன ட்ரை பண்ணுற நீ? சார் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன். ஏன் உனக்கு புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியாடி? நீ என்னோடய வைஃப்டி. சும்மா அந்த மாதிரி கேபில் வர்றது, இங்கே வந்துட்டு சாருன்னு கூப்பிட்றது எல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கோ. புரியுதா? இல்லை இது ஆஃபீஸுன்றதால. தோ பார் வயன், ஆஃபீஸாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. மறந்துடாத வயன், எனக்கு ஹர்ட் ஆகுது. திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ணாத. கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன். மனசுக்கு வலிச்சாலுமே கூட இது உண்மைன்னு உன் மனசுக்கு தெரியும். அதை ஸ்ட்ராங்காக சொல்லு. ஸ்ட்ராங்காக சொல்லடி. எனக்கு வலிக்குது, தாங்க முடியல வயன். அவ்வளோ நாள் அத்தனை வருஷம் தாங்கிக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. அவ்வளவும் வலியாக இருந்தாலுமே கூட அது எனக்கு ஓகே, நமக்கு அவள் இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுதுடி. நீ என் பக்கத்தில் இருக்க, என் பொண்டாட்டியாக இருக்க அப்படின்றப்போ நினச்சி பாரு. இல்லை சார், இதோ பார்வை என் திரும்ப திரும்ப அதே மாதிரியே சாருங்க. அதை எனக்கு 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 டென்ஷன் ஆகுது வயன், டென்ஷன் ஆகுது. என் சைட்லேருந்து புரிஞ்சுக்கவா ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணு சார், ப்ளீஸ் 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 சார். ஒய்யன் திரும்ப இல்லை இல்லை ஜிமின் 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 ஜிமின். இப்படியே கூப்பிடு, இப்படியே கூப்பிடு. இந்த மாதிரி என் கையை உடச்சிக்கிட்டா ஜிமின் என்ன பேசுகிறீங்க? அது கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன ஒயின் டைம்? என்ன ஒயின் டைம் உனக்கு? வந்த ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். சொல்லிகிட்ருக்கேனா இல்லையா? 3 days ஆச்சுடி. 3 days-ஆகவும் சாருன்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கூட சலிக்காமல் சாருன்னு கூப்பிட்டுட்ருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, சரி விட்டுட்டேன். திரும்ப 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 எனக்கும் மனசு இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது உன் மனசு? அப்போது என்ன ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகவே பண்ணுறியா நீ? இல்லை இல்லை ஏன் இல்லை ஜிமின் ஜிமின் ஜிமின். ஓகே கூல் ஆகுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அது சிஓக்கு பிஏவாக ஒர்க் பண்ணதால் வந்த சார், அது நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. இனிமேல் ஜிமின் ஜிமின்னே கூப்பிட்றேன், ஓகேங்களா? சரி. காலையில் சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் வந்தேன் ஜிமின். உண்மையாகவே சாப்பிட்டியாடி? உண்மையாகவே சாப்பிட்டான் ஜிமின். இங்கே வா, கிட்ட வா. போகிறீங்க, ஒரு 2 ஸ்டெப்பு தாண்டி நிற்கிறீங்க. ஒன்றும் பண்ணிட மாட்டேன். ரொம்ப க்ளோஸில் கிட்ட இருந்து பார்த்தேன், அப்போவே ஒன்றும் பண்ணல. கிட்ட வா. அவர் வந்து உங்கள் வயிற்றுக்கிட்ட காதை வச்சுட்டு சாப்பிடல தானடி? இல்லை சாப்பிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிட்லாமா? ஆர்டர் பண்ணு. ஆர்டர் பண்ணுறீங்க, சாப்பாடு வருது. என்னது இது? என்ன ஆர்டர் பண்ணி வச்சுருக்க? ஏன் ஜிமின்? சரி, இது எனக்கு, அது என்ன உனக்கு? இத்துணூண்டு எலி குறிக்கிற மாதிரி இவ்வளோ தான் சாப்பிடுவியா நீ? இல்லை எனக்கு புரியலடி, எனக்கு புரியல. நீ என்ன தான் பண்ணுற? ஐயோ இல்லை, நான் காலையில் நான் சாப்பிடவே மாட்டேன், அதுதான் உண்மை. வயிற்றுக்கு வஞ்சனை வைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீங்கள் சும்மா இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு மனசில் இது பண்ணாதீங்க, புரியுதா? நீங்கள் அதை சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு வருது. ஃபைனலாக சிரிச்சிட்டிங்களா? போதும், சாப்பிடுங்க. உண்மையாக நான் காலையில் சாப்பிட மாட்டேன் ஜிமின். இப்போ நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் மட்டும்தான் எனக்கு போதும். காலையில் சாப்பிட்டேன்னா வாமிட் தான் எனக்கு வரும். எனக்கு தெரியாது, அந்த அட்மாஸ்ஃபியர் எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கும் காலையில் சாப்பிட்டாலே. நேரமாக எழுந்திரிக்கிறது, அதனாலே எனக்கு தெரியல. சரி ஓகே, இனிமேல் நேரமாக எழுந்திரிக்க வேண்டாம், லேட்டாகவே ஆஃபீஸ் வா. லேட்டாக இதோ பாருங்கள், நான் வழக்கம் போல் நான் எப்படி ஆஃபீஸ் வரணும் நான் அதுமாரி வரேன். எனக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஏன்டி
என் பொண்டாட்டிடி நீ. ஐயோ, நான் உங்கள் பொண்டாட்டி தான். இந்தாங்க, என் முந்தானி வேணால் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா? ஆ, என்ன கிண்டலாடி? இல்லை இல்லை, என்ன இதான் என்ன 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 ட்ரை பண்ணுறேன்? எனக்கு புரியல ஒயின், சொல்லு. நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? அப்புறம் இந்த ஸ்பீஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்புறம் என்னடி இன்க்ரீஸ் ஆகாமல் எப்படி இருக்கும்? நீ என்ன எனக்கு பிஏவா? சொல்லு நீ இப்போ சொல்லு. என் பிஏவா? என் ஸ்டாஃப் ஆடி? ஆமாம், உங்களுக்கு பிஏ தான். இல்லைடி, இல்லை, நீ தான் என் லைஃப்பில் எல்லாமே டி, எல்லாமே. உன்னை நான் எதுவும் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். பண்ண வச்சிடாத. கேட்டால் அப்புறம் அட்வான்டேஜ் அது இதுன்னு ஏதாவது பேசிடுவேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் தேவையில்ல. அதான் சொல்லிட்டேனே, அம்மா தாயே, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. நீ சாப்பிட்டு, நீ என்ன இந்த இலை குறிக்கிற மாதிரி இல்லடி, நீ சாப்பிடாம கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபுக்குன்னு சாப்பிட்றாரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தோன்னே அவர் கண்ணால் சிரிக்கிறாரு, வாயால் சிரிக்கலை. சிரிச்சா அப்புறம் அவள் திரும்ப ஏதாவது சொல்ல போகிறா அப்படின்றதுக்காகவே அவர் மட்டும் சாப்பிட்றாரு. அன்றைக்கி என்ன ஷெட்யூல் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படியே தாண்டா ஒரு 1 வீக் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரியே கடைசி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுறாங்க. நீங்கள் அதை கடைன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. திரும்ப அதே மாதிரியே அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் தான் வின் ஆகுது. அப்படியே சந்தோஷத்தில் ஏன் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுடி, நான் கூட நினச்சேன் கிடைக்காதுன்னு நினச்சேன். எல்லாம் ஒரு நாள் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் எல்லாம் வீடியோ பண்ணாட்டு. ஏங்க என்ன பண்ணுறீங்க எல்லோரும் இருக்கு? ஓ சாரி ஓயன், சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்வேர்டில் அப்படியே நடந்துட்டு பின்னாடி போயிருப்பேன். என்ன ஜிமேன், வைஃப் கிட்ட ஒரே அப்படி தானா? அட சும்மா ஏரியா, நீ வேற ஒன்று. என்ன ஜிமேன், ஏன் ஒன்றும் ஸ்மூத்தாக போலையா? ஏய், வேலையை பார்க்குறியா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருப்பாரு. இப்போ அந்த மீட்டிங் ஹாலில் நீங்களும் அவரும் தான் இருந்துகிட்ருப்பீங்க. இப்போது நீங்கள் எல்லா ஃபைல்ஸுமே எடுத்துகிட்டு முன்னாடி போயிருப்பீங்க. அவர் உங்கள் பின்னாடி பார்க்குறாரு. நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி காஸ்ட்யூம் தாண்டா போட்டிருப்பீங்க. ஸ்க்ரீனில் இருக்க இல்லைங்களா சாரி, அதேமாதிரி தான் சாரீ கட்டியிருப்பீங்க. ஒரு சின்னதாக ஒரு செயின். ஆனால் அந்த செயினுக்கு அந்த டாலர் மட்டும் பெருசாக இருக்கும். லூஸ் ஹேரு. பொட்டு வைக்க மாட்டீங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொட்டும் நெத்தி பொட்டும் சேர்த்து வச்சுருப்பீங்க. கையில் ஒரு வளையல், ஒரு ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. வாட்ச் மட்டும் நீங்கள் டிசைனாக மாற்றி போட்டுப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வளையல் போடணுன்னு தோணுச்சுன்னா என்றைக்காவது வளையல் போட்டிருப்பீங்க. இன்றைக்கி வளையலும் ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. அழகாக சாரீ கட்ட போயிருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி வந்து உங்கள் சாரீ வந்து கீழே விலகி இருக்கும். ப்ளவுஸுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா தெரியும் இல்லைங்களா? கொல்றா, நான் எவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஒரு அழகிய நான் என் வீட்டில் வச்சுக்கிட்டு நீ உனக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாம்டா கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு. யூ ஆர் த பெஸ்ட் கண்ட்ரோலர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கலாமோ? வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மீட்டிங் ஹால்லே நின்றுட்டு அவராகவே தனியாக பேசிவிட்டு அப்புறம் அவர் வராரு. நீங்கள் போயிட்டு கேபினில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் வந்து அவரோட கேபினில் வந்து உங்களை பார்த்தா தெரியல. ஏன்னா பக்கத்தில் அப்படி தான் ஒரு ரூமில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. அவங்களே பார்த்துட்டே இருக்கார் வச்ச கண்ணு வாங்காமல். நீங்கள் வழக்கம் போல் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஷெட்யூல் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் வந்து லன்ச் டைம் ஆச்சுன்னா அவர் சாப்பிட்றாரு, உங்களை பார்த்துட்டே சாப்பிட்றாரு. நீங்கள் அவரை கண்டுக்கிறதே கிடையாது. அவர் வழக்கம் போல் தானே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டே இருக்குது. அவர் இன்னமும் கவுச்சில் தான் படுத்துட்ருக்காரு, நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அப்படி தானே உங்கள் லைஃப் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகிருக்கும். அவருக்கு கவுச்சில் படுத்து ரொம்ப பேக் பெயின் அந்த மாதிரி உடம்பு ரொம்ப முடியல. அன்றைக்கி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். உங்களோட அவர் லேட்டாக கிளம்பி தான் ஆஃபீஸ்க்கே வந்திருப்பார். நீங்கள் வந்து கேப் பிடிச்சி தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க. நீங்கள் லீவ் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் கிளம்பி கேபில் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் டென்ஷனில் கிளம்பி வந்திருப்பார். என்ன ஏன் பண்ணுற, நானே ஆஃபீஸ் போகலாம், நீ எதுக்கு அப்படின்னு கழட்டுற வேலை. என்ன ஜிமின் பேசுகிறீங்க? பெண்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, நீங்களே வரல, அதனால தான் நான் வந்தேன். இல்லை என்ன இருக்குது உங்களுக்கு, என்ன முடியலையான்னு? ஆமாண்டி முடியல, ரொம்ப முடியல, பேக் பெயின் சுத்தமாக முடியல. ஏதோ உடம்புலாம் ஏதோ அடித்து போட்ட மாதிரி இருக்குடி, சுத்தமாக முடியல. இன்றைக்கி நீ வர ஆஃபீஸ் வந்துட்ட.
சரி, அதுக்கு என்ன, நீங்கள் வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க. டென்ஷன் பண்ணாத ஒயன். நீ ஆஃபீஸில் இருந்துட்டு நான் வீட்டில் இருந்தால் நல்லாவா இருக்கும்? இதில் என்ன இருக்குது? நார்மல் டேஸில் நீங்கள் லீவ் போட்டு நான் ஆஃபீஸ் வந்தது இல்லையா, அது நார்மல். இப்போது நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றது அப்பப்போ மறந்து போயிட்டு தெரியும் உனக்கு. புருஷனே வீட்டில் இருக்கான், பொண்டாட்டிங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, 4 பேர் சொல்கிறதுக்காகலாம். தோ பார் வையன், 4 பேர் சொல்கிறாங்கன்றதுக்காக கிடையாது. நீ அப்படி என்ன கஷ்டப்படணும் கட்டணுன்றேன். அப்போது நீ வேற நான் வேறன்னு இருந்துச்சு. இப்போது நீ வேற நான் வேற கிடையாடி. 2 பேரும் ஒன்று தான். நான் வீட்டில் இருக்கேனா வீட்டில் இரு, இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கும்போதும் உனக்கு முடியலையா வீட்டில் இரு, தப்பு இல்லை. சும்மா எல்லா நேரமும் ஆஃபீஸே கட்டி அழாத. இல்லை இல்லை ஜிமின், தோ பார் வையன், ஒன்று வீட்டில் என் கூட வா, இல்லை இங்கே உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போறியா ஒர்க் பண்ணு, நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட கேபின் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இப்போது யோசிச்சுட்டே போயிட்டு உங்களோட கேபினில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் சேரில் நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு சுத்தமாக முடியல. அவர் டைம் ஆகுது, காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்ருக்கவே மாட்டார். டைமாக கொஞ்சம் ஜுரமாகுது, அவருக்கு காஃப்லாம் சேர்த்து வருது. அப்படியே இரும்பிக்கிட்டே உட்காந்துட்டு பெண்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. நிறைய சைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. நிறைய இது வந்து ப்ராஜெக்ட் வந்து இதெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் வந்து அவரேவே கொஞ்சம் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆனால் எனக்கு என்னவோ தெரில, அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஒயன், லஞ்சுக்கு என்ன? சொல்லுங்கள் ஜிமின், என்ன பண்ணணும், என்ன ஆர்டர் பண்ணிட்டோம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு ஏதாவது கஞ்சி மாதிரி சூப் மாதிரி ஏதாவது, இது 2த்துல ஏதாவது ஒன்று மட்டும் போதும். உனக்கு எதாவது ஆர்டர் பண்ணிக்கோ. ரொம்ப முடியலைங்களான்னு? ஆமாண்டே, ஏன்னு தெரில, இன்றைக்கி என்னவோ ரொம்ப முடியல, உடம்புலாம் சூடாக இருக்குமே. என்ன, உடம்பு சூடாக இருக்குங்களா? ஆமாண்டி, போ, சூப் மட்டும் போதும்னு நினைக்கிறேன், நீ ஆர்டர் பண்ணிவிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் இப்போ கிட்டே போயிட்டு அவரோட கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடி பண்ணுற, எனக்கு ஏற்கனவே நீ சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே டச் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா கொதிக்குது ஜுரம். என்ன ஜிம்மின் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏண்டி, எப்போவும் நான் தான் கற்றுவேன். என்ன ஜுரம் அடிக்குது உங்களுக்கு, அதனால தான் போல். வாங்க வீட்டுக்கு போகலாம், வாங்க வீட்டுக்கு போயிட்டே சூப் வச்சு தரேன். ஷியோரா? சரி வாங்க. என்னடி வாய்ஸ்லாம்? எந்திரிச்சு வாங்க. என்னடி வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணுற? சரி வாங்க ஜிமின், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பீங்க. அவருக்கு படிக்கட்டுலாம் ஏறும்போதே வந்து அவருக்கு சுத்தமாக முடியாத மாதிரி இருக்குது. பத்திரமா மேலே ஏறுங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீ சரி பத்திரமா போங்க மேலே, நான் சூப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் வந்து, அதாவது இப்போது ஜிமினோட அப்பாவுக்கு கேட்டிருக்கும். இவ்வளோ நாள் வந்து எதுவும் அந்தளவுக்கு பேசிக்கிட்ட மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இதை கேட்ட உடனே என்ன என்னாச்சு அவனுக்கு ஒரு மாதிரி போகிறான்? இல்லை மாமா, அவருக்கு கொஞ்சம் ஃபீவர், கோல்டு, பேக் பெயின் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு அவனுக்கு பேக் பெயினா? அவன் தாங்க மாட்டானம்மா. எவ்வளோ நாளா? இல்லை அங்கிள், நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சூப் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. போய் பார்த்தா அவர் பெட்ஷீட்டை போத்திட்டு செம்மையாக குளிரில் நடுக்கிட்டு படுக்கிற மாதிரி படுத்துட்ருக்காரு. ஆனால் ஏசியை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை, 20ல் இருந்துகிட்ருக்கு. அதுவும் ஃபேனும் சேர்த்து ஓடிட்டே இருக்குது. இவர் ஃபேனையும் நிறுத்த மாட்டார், ஏசியும் நிறுத்த மாட்டார், ஆனால் பெட்ஷீட்டை போத்திட்டு நடுங்குறாங்க. ஜிமின் ஏங்க ஜிமின், எந்திரிங்க, சூப் குடிங்க. என்னடி, எனக்கு சுத்தமாக முடியாத மாதிரி இருக்குது, அப்படியே வச்சுட்டு போனேன், அப்புறமா எடுத்து குடிச்சிக்கிறேன். சரி நீங்கள் எந்திரிங்க, நான் ஊட்டி விடுறேன். இல்லை ஒயன், போ, நான் பார்த்துக்கிறேன். ஜிமின் எந்திரிங்க, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. ஷியோராடி, நீ அப்புறம் ஏதாவது நான் அட்வான்டேஜ்? இல்லை ஜிமின், எல்லா நேரமும் அதே சொல்லாதீங்க, எந்திரிச்சு குடிங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. நீங்கள் ஸ்பூனால் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அவர் நல்ல பெட்ஷீட்டை இறுக்கி போத்திக்கிட்டு அவரோட கையெல்லாம் பெட்ஷீட் குள்ளாலே இருந்துகிட்ருக்கு. இப்போ அவரை பார்க்கும்போது, ஏன்னா அப்படி
கத்துற மனுஷனை பார்த்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை என்னவோ முடியலன்னு சொல்லிட்டு அம்மா கையால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. லைட்டாக அந்த உதட்டோர சிரிப்பு உங்களுக்கு எட்டி பார்க்குது. அவர் பார்த்துருப்பாரு. என்னடி என்னை இப்படி பார்க்குறதுக்கு சிரிப்பாக வருதா? லைட்டாக சிரிக்கிறியே. இல்லை அந்த கோல்டு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறவங்கக்கிட்ட. வரும்டி வரும். என்கிட்ட நீ வந்துட்டேன்னா வரும். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் நீ கிட்ட வந்தா வழிஞ்சு குழஞ்சு பேசினா என்ன நீ தப்பாக நினைக்க மாட்ட? அதுக்காக தான் அந்த கோல்டுன்ற மாஸ்க். புரியுதா? அப்படியா? அதுக்காக மட்டும்தாண்டி இந்த ஒரிஜினல் ஜிமன். காலேஜ் டைமில் ஜேகேக்கு தெரியும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. கோல்டெலாம் கிடையாது, சும்மா இப்போதைக்குன்னு சொல்ல முடியாது. நீ எனக்கு கிடைக்கல அப்படின்றதுல ஒரு வாக்கிக்கிட்ட ஒன்றுடையது. அவங்களுக்கு அப்படியே லைட்டாக வலிக்குது அவர் சொல்கிறது. சரி, அதெல்லாம் சொல்லி திரும்ப எதுக்கு? சரிங்க, நீங்கள் சாப்பிட்டது. அப்படியே சாப்பிட்றாரு, திரும்பவும் படுக்கிறாரு. எதுவும் டேப்லெட் எதுவும் போடல, நீங்கள் கஞ்சி மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கீங்க. திரும்ப அவர் ஈவினிங்காக சூப் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாரு. திரும்ப ஜுரம் ஏதோ குறைஞ்ச மாதிரியே தெரியல. இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு டேப்லெட் போட்டு படுக்க வச்சுருப்பீங்க. லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முறிவு படுத்திருப்பார். நீங்கள் எல்லா வேலையும் கீழே முடிச்சுட்டு மேலே நைட்டு படுக்க போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் அவர் பெட்டில் படுத்துட்ருக்காரு. நீங்கள் கவுச்சில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. என்ன வயன், இங்கே படுவா. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? அவர் கூடவே உங்களை படுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் போய் படுத்திருப்பீங்க. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இவர் நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸை உங்கள் வாயால் கேட்டால் அவர் ஒத்துப்பார். நான் உன் பொண்டாட்டிடா, நீ எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்கிறத உங்கள் வாயால் கேட்டால் அவர் ஒத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே சம்மதிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து படுக்கலாம் அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் தான் அந்த ஸ்பேஸ் இன்னும் உங்களுக்கு கொடுக்கலல்ல. அதனால் என்ன பண்ணியிருப்பார், நீங்கள் பெட்டில் உட்காந்தோடனே அவர் எந்திரிச்சிருப்பார். படுத்துக்கூடி, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காகலாம் நீ கவுச்சில் படுக்க வேணாம். என்ன ஜிமின், நில்லுங்க, பெட்லேயே படுங்க. ஏண்டி கவுச்சில் நீ படுக்க வேண்டாம்? இல்லை, நானும் பெட்டில் படுத்துக்கிறேன், நீங்களும் பெட்டில் படுத்துக்க. ஆளுக்கு ஒரு கார்னரில் இருந்தால் ஒன்றும். ஷியோராடி? ஷுவர் தான், எல்லாம் படுங்க. சரி, அப்புறம் நீ ஏதாவது? இல்லை, நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் படுங்க. எனக்கு முடியலடி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருப்பார். செம்ம தூக்கம், அவர் தூங்கியிருப்பார். உங்களுக்கான தூக்கம் வரல. ஏன்னா அவர் உங்களோட இடத்துல தான் படுத்திருப்பார். அதாவது நீங்கள் டெய்லி எந்த கார்னரில் படுத்திருப்பீங்களோ அந்த கார்னரில் தான் அவர் படுத்திருக்காரு. நீங்கள் இந்த சைடில் மாற்றி படுத்துட்டதும் உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் அவர் சைடு முகம் பார்த்த மாதிரி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் சைடு முகம் பார்த்த மாதிரி ஆல்ரெடி படுத்துட்டு இருந்திருப்பார். அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. அவரோட கை ஒரு குழந்தை கை மாதிரி, ஒரு மாதிரி என்னவோ முடியாமல் சோகத்தில் சோடையில் அப்படி இருக்கிற மாதிரி கை ஓப்பனில் இருந்துகிட்ருக்கு. உங்களோட கையை லைட்டாக எடுத்துகிட்டு போய் அவரோட கையில் வைக்கிறீங்க. அவருக்கு எதுவுமே தெரியல, தூங்கிட்டுருக்காரு. வச்சு நீங்கள் அவரோட கையை நீங்கள் பிடிக்கிறீங்க. தெரியல ஜிமின், நீ சொன்னல, அதுக்கப்புறம் தான் கோகு எனக்காக பேசலை, ஏன்டி உனக்காக அழலை, என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, சண்டை போட்டிருக்கலாம்ல, கல்யாணத்தை நிறுத்துன்னு என் அப்பா கிட்டே பேசியிருக்கலாம், ஏன் உங்கள் அம்மாக்கிட்டேயே பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. ஏன் அவன் எனக்காக பேசவே இல்லை? பட் ஆனால் எனக்காக இத்தனை வருஷம் எப்படி உங்களால் இருக்க முடிஞ்சது? ஏதோ ஒரு நேரத்தில் நான் வந்துட மாட்டேனான்னு எப்படி உங்கள் மனசு ஏங்குச்சு? அதை நினைக்கும்போது இவன் தான் உன் புருஷன், இவன் தான் உனக்கானவன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஜிம்மன். பட் எங்கே அது கிளாஷ் ஆகுது அப்படின்னா, ஏன் லவ் தோத்துடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது அது ஈகோவா என்னன்னே தெரியல ஜிம்மன். நீங்கள் சொன்னீங்கல்ல, உண்மைதான். அன்னைக்கு நான் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசினேன். ஆமாம், உங்களுக்கு வலிக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு
நீ சந்தோஷமாலாம் வாழ முடியாது, நான் உன் கூட ஜடமாக தான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலில் தான் ஜிமின் உங்கள் கையால் தாலி கட்டிக்கிட்டேன். பட் நாளாக நாளாக உங்ககிட்ட நான் விழுந்துட்டேன். உங்கள் கேரக்டர், எனக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸு, எனக்காக யோசிக்கிறது எல்லாமே எல்லாமே என்னை அப்படியே உருக வச்சிடுச்சு. எப்படி அப்புறம் நீங்கள் என் புருஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி என் பக்கத்தில் எப்படி படுத்துட்ருக்குறப்ப உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்களை காம் பண்ணணும், உங்களுக்கு வாமா நான் இருக்கணும் தோணுது. பட் ஏதோ ஒரு இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அது என்ன தடுக்குதுன்னு எனக்கு தெரியல ஜிமின், தெரியல. நீங்கள் அன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது தானே. இன்றைக்கி நான் தயங்காமல் உங்ககிட்ட வருவேன்ல, ஏன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல? வெட்டிங் நைட் அன்றைக்கி ஏன் நடக்கலை? நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ இறுக்கி நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கையை பிடிச்சிருப்பீங்க. அவரோட கையை லைட்டாக அவரோட கண்ணை திறந்து பார்க்குது. ஏன்னா ஏன் இன்னுமா என் கை ஹீட்டாக இருக்கு? ம் ம் ஆமாம், ஹீட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஜிமின். உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே ரீஸ் ஆகுது. அவர் கண்ணை திறந்து பார்த்தவொடனே அப்படியே அப்போசிட் படுத்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஒரு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அவர் கையை வர இறுக்கி பிடிச்சிட்டிங்க. அவர் உங்ககிட்ட ஒயன் ஒயன் நீங்கள் அவரை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. சொல்லுங்கள் ஜிமின், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? என்ன சொல்லுங்கள். இல்லை அப்புறம் நீ வேறு ஏதாவது சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள். எனக்கு உன்கிட்டேருந்து எனக்கு உன்கிட்டேருந்து சொல்லுங்கள் ஜிமின், என்ன வேணும்? ஒரே ஒரு சொல்லுங்கள், என்ன வேணும்? ஹக் வேணும்டி. எனக்கு ரொம்ப ஏதோ முடியல. நான் லஸ்ட்டாலாம் கேட்கல, இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு தோணுது. நான் மட்டும் கவுச்சில் படுத்ததான் எனக்கு தோணிருக்காதுடி. ஹக் வேணும் ஐயன், ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க. அப்படியே ஒரு குழந்த தவழ்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே தவழ்ந்து வந்து உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படி வந்து உங்கள் மேலே அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாரு. நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, அவர் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சைடில் படுப்பார், உங்களை சரிஞ்ச மாதிரி படுப்பார். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அவர் வந்து கீழே சரிஞ்ச மாதிரி வந்துட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அவரோட தலையை வச்சுக்கிட்ட மாதிரி உங்களை இறுக்கி உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. அவருக்கு அந்த லஸ்ட் அந்த ஃபீல் கிடையாது. அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு பெட்ஷீட்டை உங்களுக்கும் சேர்த்து போற்றி விட்டுட்டு நல்ல தூக்கம், செம்ம தூக்கம் அந்த மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு ஏதோ வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் ஜஸ்ட்டுக்கிட்ட அவரோட முகத்தை வச்சுட்டு கட்டி பிடிச்சி தூங்குறது உங்களுக்கு அப்படியே வேறு மாதிரி ஆகிருக்கும். ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல்னே தெரியல. பட் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு வைப்பை கொடுக்குது உங்களுக்கு. என்ன ஜிமின் பண்ணுறீங்க? இது ஏன் உங்களை நான் தள்ளி விடலை? நான் அருவருப்பாக ஃபீல் ஆகலை, எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியல ஜிமின். லவ்வா? நானா? உங்களையா? என்னாச்சு எனக்கு? ஒயன் என்ன பண்ணுற? அவர் என்ன நினைப்பார்? அவரை வந்து நல்லா தூங்கியிருப்பார், நீங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. அவர் அப்பப்போ அதாவது திரும்பி படுப்பாரே தவிர, பட் ஆனால் அவரோட முகம் மாறி இருக்காது, அவரோட படுத்துட்ருக்கிற அந்த போஸ் மாறி இருக்காது. கொஞ்சம் சினிங்கி அப்பப்போ தூக்கத்தில் கை காலை அசைச்சிட்டு திரும்ப அதே பொசிஷனில் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படி தான் படுத்து தூங்குறாரு. இப்போது நீங்களுமே கண்ணா சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கியிருப்பீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. அவர் பார்க்குறாரு உங்களோட செஸ்ட் பார்ட்டை உரசிட்ருக்கிற மாதிரி. அவரோட முகம் ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பார். அவரோட முகம் வந்து உங்கள் செஸ்ட்டில் அப்படியே பதிஞ்சிரும் போல், அந்த மாதிரி இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பார், ஒரு தலகாணி மாதிரி. அவருக்கு நல்ல வாமாக இருந்திருக்கும். அவருக்கு ஷாக்கு, இந்த அளவுக்கா நான் அவகிட்ட அவள் எதுவும்
தப்பான்னு நினைக்கலையா ஜெமன்? அவர் அப்படியே கொஞ்சம் அண்ணாந்து பார்த்துட்டுருப்பார். உங்களோட தலை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தலை மேலே இருக்கும். உங்களோட செஸ்ட் பார்ட்டில் தானே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு உங்கள் இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்துப்பார். அவருக்கு தானே வார்ம் தேவை. ஸோ நீங்கள் வந்து அவரோட தலையை, கழுத்தை, ஷோல்டரை அப்படியே சுற்றி பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைய பக்கத்தில் பால் கொடுத்துட்டு பக்கத்தில் படுக்க வச்சா எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு குழந்தைய அரவணைச்சி படுத்திருந்தா எப்படி படுத்திருப்பீங்களோ அந்த மாதிரி படுத்துட்ருக்கீங்க. ஆனால் அவருக்கு அந்த நிமிஷம், அந்த செகண்ட் வேறு மாதிரி தோணுது. ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த ஸ்மெல்லு அவருக்கு ஏதோ ஒரு மூட் செட் பண்ணுது. பட் ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு, திரும்பி இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவர் சுயநினைவோடு நல்ல உடம்புலாம் சரியாயிட்டு கட்டி பிடிச்சிருப்பார். உங்களுக்கு இந்த இந்த ஹக்கு வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு வந்து கிளிக்காய் எந்திரிக்கிறீங்க, கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஆனால் நீ எந்திரிச்சு பார்க்கும்போது தலையை கோதி கொடுத்து, ஜெமன் உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை, அதாவது டிஷர்ட்டுக்குள்ளால் கையை செஸ்ட்டுக்கிட்டலாம் வச்சு பார்க்குறீங்க. அவருக்கு இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல ஜெமன். இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் இப்போ முழிச்சிட்ருப்பாரா? டக்குன்னு முழிச்சு பார்த்து, என்ன ஒயன் சொன்னேன்? ஒயன் என்ன சொன்ன இப்போ? ஜெமன் முழிச்சிட்ருக்கீங்களா? ஆமாண்டி, அதை விடு. என்ன சொன்னப்போ? நான் சரியாண்ணா? நீ சந்தோஷப்படுவியா? சந்தோஷப்படுவேன். இதில் என்ன இருக்குது? நான் சந்தோஷப்படாமல் யார் சந்தோஷப்படுவா? என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க? நான் எப்படி படுத்துட்ருக்கேன்டி, உன்னை இறுக்கி கட்டி பிடிச்சி. இங்கே உனக்கு ஓகேவாடி? ஓகே தான். இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி எதுவும் சொல்லிட மாட்டேன்லடி? இல்லை ஜெமன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பேசலாமா? பேசுடி. எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? நான் கோகு கூட இருந்தது கிடையாது ஜெமன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இறுக்கி கட்டி பிடிச்சது. நான் தள்ளி விடணும்னு கூட தோணலை. அதை நான் ஆக்வர்டாக ஃபீல் ஆகலை. நீ சொல்லுடி, உண்மையாகவே இத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணோம் ஜெமன். இப்போ கரண்ட்டில் சொல்லாதீங்க. சாரிடி. இல்லை பரவாயில்ல ஜெமன். அப்போ கூட கை கூட அந்தளவுக்கு கொத்துட்டு போகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. நான் அவரை அந்தளவுக்கு நான் விட்டதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் போகிறப்ப ஒரே ஒரு தடவை கை கோத்து பீச்சில் நடந்திருக்கும், அவ்வளோதான். என்னடி சொல்கிற? ஆமாம். தெரியல, அன்றைக்கி உங்ககிட்ட கோவத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவோங்க தைரியமாக எப்படி சொன்னேன்னு தெரில. சொன்னதை அவ்வளோ நேரம் எப்படி கண்டினியூவாக அதிலே ஸ்டாண்டர்டாக எப்படி இருந்தனும் தெரில. உங்கள் முன்னாடி படுத்திட்டு அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்டி தெரியல, உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கையானு தெரில. கோகுல்கிட்ட கூட நான் அந்தளவுக்கு ஓப்பனாக பேசினதில்லை, கோபமாக பேசினதில்லை. உங்கள்கிட்ட எப்படி அவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டேன்னு தெரில. அதெல்லாம் நினைக்கும்போது தான் எப்படின்னு தோணிகிட்டே இருக்கு ஜெமன். அதனால தான் உங்கள்கிட்ட அவ்வளோ கோவம், அவ்வளோ இப்படி இவ்வளோ சீக்கிரம் உரிமை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே நானே என்னை திட்டிக்கிறேன். எனக்கு என் மேலே கோவம் ஜெமன். தப்பாருவாங்க, நீ எனக்கானவன் முடிவாயிடுச்சான்னு தெரில இந்த பூமியில். அதனாலேன்னு தெரில, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்போ கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்டி. பட் இருந்தாலுமே கூட நீ சொல்கிறதுல உண்மைதான் ஜெமன். உங்ககிட்ட
நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேனான்னு தெரில, என்ன கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேனான்னு தெரில. பட் நீங்கள் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எப்போனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கான உரிமை நான் இப்போ கொடுக்குறேன். ஜெமன், அன்றைக்கி அது கோவத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது கோவத்தில் மட்டும்தான். இது நிதானமாக யோசிச்சு நீங்கள் வேணுன்றப்ப தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுடைய பொருள், நான் உங்களுடையவ அப்படின்ற உரிமையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க எப்போ வேணாலும். அது உங்களுடைய விருப்பம். நான் எதையும் மாற்றி பேச மாட்டேன். உண்மையாவடி? ஆமாம். சரி, ஓகே. பட் நீ மனசில் இருந்து அப்படின்னு சொல்கிற, இருந்தாலுமே கூட ஃபிசிக்கலாக ரெடி பண்ணி வச்சுக்கோ. சொல்லிவிடு, இன்றைக்கி என் புருஷன் உங்ககிட்டலாம் இப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிடுறி. ஓகேவா? நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். புரியுதாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்கிட்ட வந்து அவரோட மூக்கு வந்து வரசிட்டு உங்கள் கிட்டே இப்போ நேராக வராரு. ஜிமின், அதான் நைட்டுன்னு சொன்னீங்க. நைட்டு தாண்டி. என்னதான் இருந்தாலும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு முத்தம் கூட இல்லை நான் எப்படிடி? ஜிமின், அப்புறம் எப்படிடி? லவ் யூடி பொண்டாட்டி. ஒரு பேஷனேட்டான கிஸு. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, லஞ்ச் ஆகிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க அவரோட தலையை பிடிச்சிட்டு. அதாவது உங்களோட கை வந்து அவரோட தலை முடிக்குள்ளால் 2 கை விரலும் உங்கள் 10 விரலுமே பதிஞ்சிடுச்சு. அப்படி ஒரு பேஷனேட்டான ஒரு கிஸ். அவர் வந்து உங்கள் தலைமுடி, உங்கள் சின்னோட, உங்கள் ஜாலைனோட அப்படியே பிடிச்சிக்கிட்டு உங்களை அப்படியே பேஷனேட்டடாக கிஸ் கொடுக்குறாரு. ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அவருக்கும் விடணும்னு தோணலை, நீங்களும் அதுலேருந்து வெளில வரணும்னு தோணவில்லை. போகுது, ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. உங்கள் டங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி முத்தம் கொடுக்குறாரு. நீங்களும் அதுக்கு அப்போஸ் பண்ணவே இல்லை, விட்டுடுறீங்க. எடுத்துக்கோங்க ஜெமன். உங்கள் மனசுக்குள்ளால ஓடிட்டே இருக்குது. இப்போவே எடுத்துக்கோங்க. நான் கொடுக்க தயாராக இருக்கேன். உங்ககிட்ட எல்லாத்தையும் இழக்கணும்னு தோணுது. நான் ஏன்னா உங்களை அவ்வளோ காயப்படுத்திட்டேன். எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆழமாக ஒரு வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு அவங்க மூக்கு உரசிட்டு ஃபோரில் ஒரு கிஸ்ஸு. லவ் யூடி பொண்டாட்டி. என்ன அப்போஸ் பண்ணாமல் இருக்கும்போதே தெரியுது என்ன நீ விரும்ப ஆரம்பிச்சிட்ட. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூடி. லவ் யூ லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு திரும்ப படுத்துட்ருக்கீங்க. காலையில் ஒரு 7 மணி அந்த மாதிரி இருக்கும் எந்திரிக்கும் போது. அன்றைக்கி அப்படி தான் 2 பேருக்குமே ஒரு அக்வர்டான ஒரு ஸ்டேஜ். கட்டி பிடிச்சிட்டு எந்திரிக்கும் போது நீங்கள் அவரை பார்த்து ப்ளஷ் ஆகுறதும் அவர் உங்களை பார்த்து ப்ளஷ் ஆகுறதும் அப்படி தான். ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. காரில் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அப்படியே தான் சைலண்ட்டாக போயிட்டே இருக்கு. நீங்கள் அவரை பார்க்குறதும் அவர் உங்களை பார்க்குறதும் அப்படி தான் போகுது. பட் ஆனால் நீங்கள் 2 பேருமே எதுவும் பேசிக்கவே இல்லை. அப்படியே ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஆஃபீஸ் போயிட்டு அவர் ஃபைல்ஸ்லாம் பார்க்குறாரு. பட் ஆனால் எதையுமே படிக்கல, உங்களை தான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அப்பப்போ உங்களுக்கு தோணுது, ஜெமின் நம்மளை பார்க்குறாரா, பார்க்காத நேரமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் நீங்கள் பார்க்குறப்ப டக்குன்னு அவரும் பார்த்துருப்பாரு. என்ன ஓயன்? இல்லை ஜெமன், ஒன்றும் இல்லை. சரி, ஏதாவது டவுட்ண்ணா கூப்பிடுண்ணே, நான் வந்து சொல்லித்தரேன். எனக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே சீக்ஸ்லாம் அப்படியே ரொம்ப ரெட் ஆகிடுச்சு, சின்னலாம் ரொம்ப ரெட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 12 மணி இருக்கும். ஜிமன், நீங்கள் என்ன லஞ்ச் வேணும் சொன்னீங்கன்னா ஆர்டர் போட்டுருவேன். ஒயன், எது வேணாலும் பரவாயில்ல, என்ன லஞ்சுக்காக இருந்தாலும் நான் சாப்பிட தயார். அப்படியே உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு, டபுள் மீனில் சொல்கிறாரா என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அப்படியே நீங்கள் ப்ளஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் திரும்பி போயிட்டு உங்களுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்ச தெரியும் இல்லைங்களா. நீங்கள் ஆர்டர் போட்டிருப்பீங்க, வந்திருக்கும் ஒரு 12:40க்கெலாம் வந்திருக்கும். அவர் என்னன்னு தெரில, ஒயன் சாப்பிடலாம்,
சூடாக இருக்கும்போது சாப்பிடலாம். ம் சரிங்க சரிங்க ஜிம்மன். அரை போட வேணாம்ல, அதனால தான். அவர் என்ன மீன் பண்ணுறாருனே தெரியல. நீங்கள் டக்குன்னு திரும்ப ப்ளஷ் ஆகுறீங்க. சரி ஓயன், இங்கேயே எல்லா பக்கத்தையும் காமிச்சிடாதடி. நைட்டு கொஞ்சம் மிச்சம் வை. என்ன உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது திரும்ப சேம் டைம்? என்ன ஜிம்மன் இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி 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 வா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. அன்றைக்கி டே ரொம்ப ஸ்லோவாக போகுது. நீங்களும் அவரும் பார்த்துக்கிறீங்க, சிரிச்சுக்கிறீங்க, பார்த்துக்கிறீங்க, சிரிச்சுக்கிறீங்க, எதுவுமே பேசுறதில்ல. பட் ஆனால் 2 பேரும் உங்களை நீங்கள் அவரை பார்த்தோம், அவரை உங்களை பார்த்தோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி கார்லேருந்து கீழே இறங்கி நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. அவர் வந்து கார்லாம் லாக் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி வேகமாக ஓடியாந்து உங்கள் கையை பிடிச்சி, ஓயன் நீ எதுவும் சும்மா சொல்லல? இல்லை இல்லை ஜிம்மன், ஏன் இப்படி கேட்குறீங்க? சந்தோஷமாக இருக்குடி, ஹாப்பியாக இருக்கு. நீ சொன்னதுலேருந்து ஒத்துக்கிட்டன்றதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. உனக்கு எதுவும் நெருடல் உறுத்தல் இந்த மாதிரி இல்லைல்ல? எனக்காகன்னு எதுவும் இல்லைல்ல? தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தா ஃபஸ்ட் டே அன்னைக்கு நான் பேசினேன் இல்லைங்களா, அன்னைக்கு இருந்துச்சு அதெல்லாம். இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் வேணாம். இல்லடி இனிமேல் கேட்கல போ அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் முன்னாடி போயிட்டு எல்லா வேலையும் கிச்சனில் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகல இன்னும். அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்து உங்களை தேடுவார். பெட்ரூமில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஒய்யன் ஒய்யன் ஜிம்மன் நான் கீழே இருக்கேன். என்னடி பண்ணுற கீழே? இல்லை கொஞ்சம் வேலை, டின்னர் மட்டும். ஏன் மெயின் பார்க்க மாட்டாங்க? இல்லை இன்னைக்கு. சரிடி முடிச்சுட்டு வா வேலை. சரிங்க ஜிம்மன். 5 மினிட்ஸில் வாடி. ஜிம்மன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டின்னர்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே போவீங்க. நீங்கள் மேலே போனோடனே உங்கள் கையை பிடிச்சி வாலில் பின் பண்ணி, என்னடி இன்றைக்கின்னு பார்த்தா வேலைலாம் செய்கிற அதிகமாக, அதுவும் இல்லை ஜிம்மன் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நானே உங்களுக்கு. சரி எனக்காக தானே? சரி நீ பெட்ரூம் எடுத்துகிட்டு வந்துடு. கீழே எனக்கு போகணும்னு தோணலை. வேண்டாம் ஜிம்மன் வேண்டாம், கீழே வாங்க. மெய்டெலாம் இப்போ கிளம்பிடுவாங்க. அங்கிளும் இன்னைக்கு ஏதோ வெளில போகிறதா சொன்னார். ஏன் எங்கே போகிற? தெரியல, பட் ஆனால் வெளில போகிறதா சொன்னார். சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா. சரி நீங்கள் வெளில போனீங்கன்னா ஏன்டி நான் இருந்தா என்ன? அதான் நீ பரவாயில்ல வெளில இறங்கினேன். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். நாளையிலேருந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, புரியுதா? சரி நாளையிலேருந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவருமே வந்து வெளில வந்திருப்பார். நீங்கள் வந்து குளிச்சுட்டு அழகாக இதே மாதிரி சாரீ கட்டிட்டு, சரி நீங்கள் ரெட் கலர் சாரீ இதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் கொஞ்சம் கம்மியாக ஸ்லீவ் இருக்குது, பட் ஆனால் இதே மாதிரி ஸ்லீவ் கம்மியாக லூசரில் அழகாக ப்ரெட்டியாக லைட்டான மேக்கப் போட்டு வரீங்க. ஸ்டன் ஆகிட்டார் மனுஷன். நல்லா பார்க்கும்போதே ஏற்கனவே நீங்கள் சாரியில் தான் இருப்பீங்க, எப்போவும் சாரியில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து காலேஜ் டேஸில் மட்டும்தான் சுடிதார் போட்டிருப்பீங்க. அழகாக இருக்கீங்க. அவர் வந்து வெள்ளை வெள்ளேர்னு இருப்பார். நீங்கள் வந்து அப்படியே எலுமிச்சம் கலரில் நிறம், அதாவது அவர் வெள்ளைக்காரர் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணு, அப்படியே மஞ்சள் கலரில் நிறம். நீங்கள் அழகு க்யூட் செம்ம அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் பார்த்து ஸ்டன் ஆகிட்டார் மனுஷன். ஒயன் சாப்பிட்ணுமாடி? கண்டிப்பாக சாப்பிட்ணும், வாங்க. ரொம்ப இழுக்கிற வயனே. ஏங்க நீங்கள் தாங்க சொன்னீங்க பையனோட இதில் ஹார்மோன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. அது அப்போடி இப்போ என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறடி, தயவு செஞ்சு வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரும்போது, ஜிம்மன் ப்ளீஸ் சும்மா இருங்க, வாங்க வெளில போகலாம் அப்படின்னு உங்களை செஸ்ஸில் நீங்கள் வந்து அவரை தட்டிட்டு வெளில கூப்பிட்டு வரீங்க. அப்படி தான் அவருக்கு சாப்பிட்றதுக்கான விருப்பமே இல்லை. நல்லா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, எல்லாத்தையுமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ஒரு இதில் மட்டும் ஸ்பூன்லேருந்து அவ்வளோ உப்பு அள்ளி போட்டு கொடுக்குறீங்க. நல்லா இருக்குடி, செம்மையாக இருக்குது அப்படின்ற. ஏங்க உப்புங்க இதுமா? ஐயோ என்னடி? அதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்கா கீழே பார்த்து சாப்பிட்டேங்க. என்னையே பார்த்து சாப்பிட்டேன். என்ன அர்த்தம்? என்ன சாப்பிட்ட என்னை பார்த்து சாப்பிட்டா என்னையே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி தாண்டி இருக்குது, ஒன்றையே சாப்பிட்ற மாதிரி தாண்டி இருக்குது. சரிங்க ஜெமன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரம் சாப்பிட்டு மேலே போயிருப்பார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பொறுமையாக போடலான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏறி வரீங்க. ஏன் எனக்கு அவசரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களை கடன்ட்டு அப்படியே தூக்கி போயிருப்பார். அப்படியே கீழே இறக்கி விட்டுருப்பார். ஜெமன், சொல்லுடி ஜெமன், சொல்லுடி, என்ன பண்ணுறீங்க? இந்த இடுப்பை இவ்வளோ நாள் பார்த்து ரசித்தேன், கையால் உரசி எவ்வளோ சைஸ் என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேணாமாடி? ஜெமன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்படியே உங்கள் பெல்லி பட்டனில் போய் ஒரு கிஸ்ஸு. ஜெமன் லவ்யூடி பொண்டாட்டி அப்படியே உங்கள் பெல்லி பட்டன்லேருந்து மேலே மேலே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படியே உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஜெமன் வேணாம், ஜெமன் வேணாம். ஏன்டி பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெமன், அதனால. ஓ ஓகே 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 ஓகேடி ஓகேடி. வேணாண்ணா வேணும் தானே? இல்லை ஆடா மட்டும் வேண்டாம் ஜெமன். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கீங்க. எப்படிடி இருக்க மாட்டேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை படுக்க வச்சுருப்பாரு. கீழே உங்களுடைய கால் கீழே தொங்கிட்டுருக்கு. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டே கால் தொங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தொங்கிட்டுருக்கு. இப்போது கீழேருந்து கிசஸாக கொடுத்துட்டே வந்து இப்போது உங்களுடைய சாரியை மேலே பின்னு குத்திருப்பீங்க இல்லைங்களா, அதை அவுத்துட்டு அந்த பின்னை எடுத்துகிட்டு உங்களுடைய முந்தானி எடுத்து துரை போடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கையை வச்சு கிராஸ் பண்ணுறீங்க. ஏன்டி வெக்கமா? அவர் அப்படியே உங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு ஒயன் சொல்லுங்க ஜெமன், லவ் யூ டி, அழகாக இருக்கு. இங்கே பாரு, மொத்த கொடுக்கவா? சக் பண்ண போகிறேன்டி, அப்படியே கடிக்க போகிறேன்டி ஜெமன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினுங்குறீங்க. அவர் உங்கள் மேலே ஃபுல்லாக கையே அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து ரொம்ப 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 முத்தம் கொடுத்து உங்கள் மேலே ஃபுல்லாக கீஸாக மேக் பண்ணி உங்களை அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் வந்து அவரோட முடியை பிடிச்சி, அதாவது அவரோட ஹேருக்குள்ளால் உங்களுடைய 10 விரல் 10 ஃபிங்கருமே வந்து உள்ளே போயிருக்கும். அதாவது அப்படி பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் ரொம்ப கடிச்சார் அப்படின்னா அந்த முடியை பிடிச்சி அப்படியே டக்குன்னு இழுக்கிறீங்க. அவர் வலிக்குதுன்னுவார். வலிக்குது ஜெமன் ரொம்ப. சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோடி, வலிக்கு தாண்டி செய்யும். சரிங்க ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி தான் அன்னைக்கு உங்களுக்கு அதிக கிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போது ரொம்ப மூடாயிருப்பார். கீழே உங்கள் இன்ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பார். இப்போது இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலி அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜெமன் வலிக்குது ஜெமன் வலிக்குது ஜெமன். இருடி அவ்வளோதான் ஒன்றால் இன்னும் லைவ் போகலடி, வெயிட் பண்ணடி. ஜெமன் வேண்டாம் ஜெமன் வலிக்குது ஜெமன் ப்ளீஸ் ஜெமன் இருடி என்னால் பேர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே ஃபுல்லாக போயிருக்காது. பட் இருந்தாலுமே கூட அவர் வந்து ஃபோர்ஸாக பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெமன் வலிக்குது ஜெமன் ப்ளீஸ் ஜெமன் வலிக்குது ஜெமன் வேண்டாம் ஜெமன் ஏய் அவ்வளோதாண்டி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது இருந்தாலும் சேம் டைம்ஸ் அவர் வந்து அந்த டைமில் உங்களை மூன் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறது, அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அவர் இந்த மாதிரி உங்களை ஃபோர்ஸாக பண்ணுறது எடுத்துக்கிறதுன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது.
நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம், அவர் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி தனி சொர்க்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. இப்போ அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய மேக்கவுட் செஷன் முடியுது. இருந்தாலும் அவருக்கு இன்னும் ஹார்டாக இருக்குது. அவர் திரும்ப உங்ககிட்ட வராரு, திரும்ப வலிக்குதுன்னு நீங்கள் கத்துறீங்க. இப்போது இந்த டைம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நீங்களும் ப்ரெஷர் ஆகுறீங்க, நீங்களும் சேர்ந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க, நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. இப்போ 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு மேக்கவுட் செஷன் முடியுது. அப்படியே ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் போயிருக்கும். ரொம்ப இதாகிட்டு உங்கள் மேலே அப்படியே லேன் ஆகிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம். நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. 2 பேரும் இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவரோட செஸ்ஸில் உங்களை புதைச்சிக்கிட்ட மாதிரி நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. அவர் உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பாரு. 2 பேருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு கூட கிடையாது உங்கள் உடம்புலையும் அவர் உடம்புலையும். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சிரிப்பு, அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு. ஃபைனலாக அவள் எனக்கு கிடச்சிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு. எதையும் சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. சரிடா, ஹாப்பி என்டிங். இப்படி இந்த ஸ்டோரி இங்கே எண்ட் ஆகட்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட், சின்னதாக ஒரு ஹாப்பி ஃபீலிங் குட் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி லைன் இல்லை உங்களுடைய ஐடல்ஸ்க்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்டோரி லைன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். தியா BTSFF இதே நேமில் தான் இருக்கும். எனக்கு டிஎம் பண்ணுங்கடா. தேங்க்யூடா, தேங்க்யூ காய்ஸ், பாய்.